அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 2 ரிசல்ட் வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நேற்று காருண்யா ப்ளஸுக்குரிய ரிசல்ட்டு இன்றைக்கி 1:30 மணிக்கும், இன்றைக்கி சொர்ண கேரளத்துக்குரிய ரிசல்ட்டு 3 மணிக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது நேற்றுக்குரிய ரிசல்ட் வந்து இன்றைக்கி 1:30 PM இன்றைக்கி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோமே. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நேற்றுக்குரிய ரிசல்ட் வந்து இன்றைக்கி 1:30 மணிக்கு வருது. அடுத்த ரிசல்ட் அதாவது இன்றைக்குரிய எஸ்கே சூரிய கேரளம் ரிசல்ட் வந்து 3 மணிக்கு வருது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நேற்று வந்து எடுத்த கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 103 299 310 844 043 033ன்னு எடுத்தோம். இந்த 03 அப்படிங்கிறது வந்து நேற்று டியர் 1 மணிக்கு பாஸ் ஆகுது. டியர் 1 மணிக்கு நேற்று இந்த 03 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் வருது. ஓகேவா? அதனால் நம்ம கொடுக்குற இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டே 2 செட்டு தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி ஆல் போர்டு, அதுலேருந்து போர்டு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய செட்டு பார்க்குற மாதிரி இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் பேட்டர்னை. ஒரு நாள் ஒரு மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா கம்பெனி சார்ட்டு, இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா பவர் சார்ட்டு, இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி சார்ட்டு, பவர் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது மாதிரி எடுத்தால் தான் நம்ம இவ்வளோ நாள் எடுத்த கணிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து டைரெக்டாக ஏபிசி அப்படிங்கிறது எங்கேயுமே நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு பேட்டர்ன்லேருந்து ஒரு மாதிரி நம்ம எண்களை எடுக்க போகிறோம். சரியா? அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மூலியமாக எப்படி வந்து இந்த வாரம் நம்ம வந்து கடந்து போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது வியாழன் டு வியாழன், நேற்றுலேருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று கொடுத்த இந்த ஒரு அதே மாதிரி 643 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்தோம். மொத்தம் இதில் வந்து நம்ம 7 செட்டு எடுத்தோம். இதில் வந்து 03 அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று டியரில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டில் என்ன மாதிரி நம்ம கொடுத்த கணிப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத 1:30 மணிக்கு பார்ப்போம். சரி, இப்போ வந்து இன்றைக்குரிய கணிப்பு, அதாவது சொர்ண கேரளம் அப்படிங்கிற எந்த எண்ணுக்குரிய அந்த கெஸ்ஸிங்கை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ண கேரளத்தில் ஒரு 3 ட்ரா ரிசல்ட்டை நான் இங்கே நோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டி போர்டில் 0, இங்கே 0க்கு 7, இங்கே 7க்கு 7. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3, அதாவது 23 ஜனவரியிலேருந்து 6 பிப்ரவரி வரைக்கும் வந்த சொர்ண கேரளம் ரிசல்ட்டு மட்டும் நான் எடுக்கிறேன். சொல்லப்போனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 044 இருக்குது, இங்கே 473 இருக்குது, இங்கே 873 இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், 0க்கு 4, 0க்கு 7, 7க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் என்ன வரும், ஏ போர்டில் என்ன வரும், பி போர்டில் என்ன வரும், சி போர்டில் என்ன வரும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சிபிஏ இதை அப்படியே பரட்டிக்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டி போர்டு, இது வந்து சி, இது வந்து பி, இது வந்து ஏ. இப்படி தான் நான் கணிப்பு எடுப்பேன். ஸோ நான் அது பிரகாரமே நான் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் தெளிவாக. சரி, ஓகே. இப்போ டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, 0க்கு 7, 7க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு பவர் வந்து 4. ஸோ 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்ப்போம். இந்த இடத்துல 0க்கு வந்து 4, 4க்கு வந்து 8 அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த போர்டு வந்து சி போர்டாக கணக்கு வச்சுக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நான் எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணால் நான் டேரெக்டாக ஏபிசின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏ பி பி சி. ஓகே நண்பர்களே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0க்கு 4, 4க்கு 8 அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0க்கு 4, 4க்கு 8, 0க்கு 4, 4க்கு 8னா 4க்கு 8 அப்படின்னா 8க்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, 0க்கு 4,
4க்கு 8, 8க்கு வந்து 2. ஸோ என்ன ஆகுதுன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக கணக்கில் நம்ம இந்த இடத்துல 4, 4க்கு 7, 7க்கு 7. சொல்ல போனால் இங்கே 7க்கு 7 அப்படிங்கிறது வருது, இங்கே 7க்கு 7 அப்படிங்கிறது வருது. எங்கன்னா நம்மளுக்கு டி போர்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7க்கு 7, இங்கேயும் 7க்கு 7. அப்படின்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா 4க்கு 7 அப்படின்னா 7க்கு வந்து 0 வருது. அப்படின்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு வந்து 3, 3க்கு வந்து 3. அப்படின்னா 4க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 6 தான் பவர். ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 3, 3க்கு 6. நீங்களும் இதை கெஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம பவர் சார்ட்டை வச்சு அதை நான் திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ இதை நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல 4க்கு 3 இருக்குது, 3க்கு வந்து 3 இருக்குது. அப்படின்னா 3க்கு வந்து 6. ஸோ நான் இதுலேருந்து எடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4602. ஓகேங்களா? 4602 ஒரே ஒரு செட்டோட நம்ம முடிச்சிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி 0க்கு 7னா 7க்கு என்ன வரும், 0க்கு 4னா 4க்கு 8 இங்கே இருக்குது. அப்படின்னா 8க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பவர் சார்ட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். பவர் சார்ட்டு தேவைப்படுற நண்பர்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை லிங்கை கூட திருப்பி அனுப்புகிறேன். ஏன்னா அதை பவர் சார்ட்டை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி, இப்போ நேற்று வந்து விடுமுறை, இன்றைக்கி வந்து 2 ரிசல்ட்டு ஒன்றா வருது. அப்படிங்கும்போது எந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுக்கிறது? ஒன்று நேற்று ரிசல்ட் வந்தால் அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற அதுக்கு அப்படின்னு டவுட் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேற்று வந்து ரிசல்ட்டையே நம்ம கணக்கில் எடுக்கலை. இந்த கம்பெனி ரிசல்ட் அப்படிங்கும்போது சொர்ண கேரளம் கடைசியாக வந்து இந்த 3 ரிசல்ட்டை வச்சு அப்படியே பவர் எடுத்திருக்கேன். அந்த பவர் எடுத்ததில் நம்மளுக்கு கிடைச்ச என்ன தான் 4602. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா DABC 4602. ஒரு வேளை நம்ம அது பெறட்டாமல் டைரெக்டாக வந்தால் 4206. இவ்வளோ தான். ஓகேவா? பாருங்கள், 4206. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் அப்படின்னா 2, அதுக்கு சப்போர்ட் அதுக்கு பவர் அப்படின்னா 0. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 அல்லது 6. அதே தான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6. போர்டு வைஸும் கொடுத்தாச்சு, ஆல் போர்டும் கொடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ பிசி மட்டும் அப்படின்றத ஒரு கணக்கை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0602. இவ்வளோ தான். ஒரு 2 செட்டில் முடிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நேற்று ரிசல்ட் இல்லை, நம்ம கம்பைன் ரிசல்ட்லேருந்து தான் எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது அதுலேருந்து 2 செட்டு எடுத்துருக்கோம். பிசி இருந்தாலும் 2 செட்டு, போர்டாக இருந்தாலும் 2 செட்டு, அதே மாதிரி நம்ம வந்து 3Dயில் இருந்தாலும் 2 செட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு இன்றைக்குரிய அந்த ரிசல்ட்டுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒருவேளை அந்த ரிசல்ட் பேட்டர்ன் படி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த கம்பெனி சார்ட்டு படி போகணும். அது கம்பெனி சார்ட் படி போகுதா இல்லை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வர ரிசல்ட்டை பொறுத்து தான் பார்ப்போம். இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பித்த மாதிரி அந்த 4Dயை நோக்கி ஆரம்பிப்போம். ஆனாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல 5க்கு 7, 7க்கு 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கும்போது அதை வந்து நம்ம போர்டு வைஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்ப்போம். அந்த மெத்தடில் போர்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ 3D அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 5க்கு 7 வருது, 7க்கு 2 வருது, 2க்கு 5 வருதுன்னா அப்போ 5க்கு இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னில் நம்ம எடுப்போம். வருஷப்படி பவர் வச்சு எடுப்போம். அப்படிங்கும்போது அது வந்து போர்டு. ஓகேங்களா? அது வந்து போர்டு. அதை விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 8க்கு 4, 4க்கு 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வருது அப்படிங்கிறது டி போர்டு நம்ம பவராக அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிசியை மட்டும் வேறு மெத்தடில் கெஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஒரு உதாரணத்துக்கு இது ஏ போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்கிற மாதிரி இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படின்னா இந்த பிசியை வந்து நம்ம எப்படி கணிப்பு எடுக்க போகிறோம்னா வேறு மெத்தடில் கணிப்பு எடுக்க போகிறோம். அந்த வேறு மெத்தட் கணிப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி கணக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொர்ண கேரளத்தில் கடைசி ரிசல்ட் 73 அப்படின்னா இந்த 73 அப்படிங்கும்போது இந்த காருண்யாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு போன நவம்பர்லேருந்து எப்படி வந்திருக்கு, அதில் என்ன நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்து நம்ம மொத்தமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 4D செட்டாக எடுத்து பார்ப்போம். முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை ஒரு மெத்தடாக பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்குரிய வீடியோலேருந்து அது வரும். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குற நண்பர்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த மூலியமாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எடுத்த செட்டு 2 தான். ஏ போர்டாக இருந்தாலும் சரி 2, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி 2, போர்டு வைஸ் நம்பராக இருந்தாலும் சரி 2. இது இன்றைக்கி எப்படி வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். திரும்ப அடுத்த வேலையில் சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் இன்னும் ஜாயின் பண்ண நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வச்சு வருது. நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரில. 749 794ன்னு நினைக்கிறேன். அதாவது முந்தானத்து மிஷின் நம்பர் 749, நேற்று ரிசல்ட் மிஷின் நம்பர் வந்து முந்தானத்துக்கு முன்னாடி நாள் 749, நம்மளுக்கு முந்தானத்து வந்து 794 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அதனால் கீப் போஸ்டட், வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை தனி வீடியோவாக வந்து அந்த 2 மணிக்கு மேலே போடுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு மினிமம் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆச்சு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு. அதனால் மறக்காமல் 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமாறு நான் இதை முடிய கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.